பயன்படுத்துறான். யாருக்காக? இப்ராஹிம் நபிக்காக. ஏன்? அவருடைய உறுதிப்பாட்டிற்காக. தனி ஒரு ஆளு, சொந்த பந்தங்கள் ஆதரவு இல்லை, பெற்ற தகப்பன் அவரின் ஆதரவு இல்லை, நண்பர் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை, தன்னந்தனி ஆளாக நின்று கொண்டு என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாரே, இவர்தான் என்னுடைய நண்பர். இப்ராஹிமே, உங்களுக்கு நண்பர் இல்லை என்று கவலைப்படாதீர்கள், உங்களை நான் என்னுடைய உற்ற நண்பராக தேர்வு செய்து கொள்கிறேன். நெருப்பை இப்ராஹிமை நீ கரித்து விடக்கூடாது, பொசிக்கி விடக்கூடாது, குளிரூட்டக்கூடியதாக மாறிவிடு. இதாங்க இப்ராஹிம் நபியினுடைய உறுதிப்பாடு. அப்ப மார்க்கத்தை தம்முடைய குடும்பத்தாரிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார், ஊர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார், அவர்களின் அறியாமையை போக்குவதற்கு, அகற்றுவதற்கு பாடுபடுகிறார். அந்த பிரச்சாரத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தனி ஒரு ஆளாக நின்று எதிர்கொண்டார். இந்த உறுதிப்பாட்டுக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வெகுமதிகள், சிறப்புகள், பரிசுகள் தான் நாம் துவக்கத்தில் சொன்ன அத்தகைய உயர்வுகள். இதில் நமக்கு இப்ராஹிம் நபி முன்மாதிரி இல்லையா? இவரின் முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருந்திருந்தால், இப்ராஹிம் நபியை நாம் பின்பற்றக்கூடியவராக இருந்தால், நாமும் அவருடைய வழிமுறையை பின்பற்றி நம்முடைய குடும்பத்தாரிடத்தில், நம்முடைய தந்தையிடத்தில், நம்முடைய தாயிடத்தில், நான் வசிக்கின்ற ஊர் மக்கள் மத்தியில் அவர்களின் அறியாமையை போக்குவதற்கு, அகற்றுவதற்கு நான் என்ன பாடுபட்டேன், என் தந்தையிடத்தில் என்னைக்காவது நான் சொல்லி இருக்கிறேன்? ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த ஒரு சமுதாயத்திற்கும் பல்வேறு பண்டிகைகள் இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு வருடத்திற்கு 2 பண்டிகைகள் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஒன்று நோன்பு பெருநாள். இந்த நோன்பு பெருநாளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பின்னணியில் திருக்குர்ஆன் அருளப்பட்ட காரணம்தான் பிரதானமாக முன்னிலை வகிக்கிறது. ரமலான் மாதம் முழுக்க முஸ்லிம்கள் நோன்பு நோற்போம். அதனுடைய இறுதியில இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக, அவனுடைய புகழை போற்றும் விதமாக பெருநாள் தொழுகையில் ஈடுபடுவோம். ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளையும் உதவிகளையும் வழங்கி நம்முடைய பண்டிகையிலே நாம் ஈடுபடுவோம். இந்த ரமலான் மாத நோன்பு நோற்பதாக இருந்தாலும் சரி, அந்த பெருநாளில் அடிப்படை காரணமாக முன்னிலை வகிப்பது திருக்குர்ஆன். குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த குர்ஆன் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழிகாட்டுகிறது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறிவிக்கின்றது. அப்படிப்பட்ட குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பதால் 1 மாத காலம் முஸ்லிம்கள் நோன்பு நோற்று அதன் இறுதியில பெருநாளை கொண்டாடி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். இது முஸ்லிம்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. முஸ்லிம்களுக்கு உள்ள இன்னொரு பண்டிகை ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரை அதனுடைய கதாநாயகராக இருப்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அந்த பெருநாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்கள் அனைவருக்கும் முன்னிலைப்படுத்துவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றித்தான். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய குடும்பத்தினரின் செயல்பாடுகளை உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும் இபாதத்தாக, வணக்க வழிபாடாக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். ஹஜ்ஜிலும் சரி, ஹஜ்ஜில் இல்லாத, ஹஜ்ஜுக்கு வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் சரி, அவருடைய வணக்க வழிபாடுகளிலே பல்வேறு வணக்க வழிபாடுகள் உருவாவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செயல்பாட்டை அல்லாஹ் காரணமாக அமைத்திருக்கிறான். ஹஜ் பெருநாள் தினத்திலேயும் அதை தொடர்ந்த 3 நாட்களிலேயும் முஸ்லிம்கள் குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை நாம் நிறைவேற்றுகிறோம். உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் நிறைவேற்றுகிறார்கள். இந்த குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டிற்கு அடிப்படை காரணமாக இருப்பது யார்? யாருடைய தியாகத்தை போற்றக்கூடிய விதமாக உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் இந்த குர்பானி என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செயல்பாட்டை நினைவு கூறக்கூடிய விதமாக அவருடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது தயங்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்தார்கள். அவருடைய மகன் அறுத்து பலியிடுவதற்கு முன் வந்தார். அந்த செயலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்று அங்கீகரித்து அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக, இப்ராஹிம் மாதிரி எல்லா முஸ்லிம்களும் இருங்கப்பா, அவரை பாருங்க, நம்ம அவருடைய பிள்ளையை அருங்கள் என்று சொன்னோம், அறுப்பதற்கு முன் வந்து விட்டார். அவருடைய தியாகத்தை நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் இப்ராஹிமை போல ஒரு முஸ்லிமாக, அவர் எப்படி அல்லாஹ்வை நேசித்தாரோ, அவர் எப்படி மறுமை வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுத்தாரோ, அவர் எப்படி இறைவனின் கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் ஏற்று செயல்பட முன் வந்தாரோ,
அது மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் உலக முஸ்லிம்கள் அனைவரின் வணக்க வழிபாட்டிலேயும் குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறக்கூடிய விதமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். ஹஜ்ஜில் எடுத்துக்கொள்ளுங்கள், உம்ராவிற்கு செல்பவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், அங்கு உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் இருந்து குழுமக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அவங்க செய்யக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள், வணக்கம் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவித்து கொடுத்த செயல்பாடுகள்ல அதன் பின்னணியில் அல்லாஹ் யாரை ஆக்கி வைத்திருக்கிறான்? இப்ராஹிம் நபியை தான் ஆக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராவுக்கு போனாலும் மக்காமு இப்ராஹிம் என்கிற இடத்தில் தொழ வேண்டும். அது என்ன மக்காமு இப்ராஹிம்? மக்காமு இப்ராஹிம்னா என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு நின்னாங்க? காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி மறு கட்டமைப்புக்கு உள்ளாக்குகின்ற பொழுது எங்கே நின்று காபத்துல்லாவை எழுப்பினார்களோ அந்த 4 முனையில நின்று தானே காபாவினுடைய சுவர்களை எழுப்ப முடியும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை மறு கட்டமைப்புக்கு உள்ளாக்கும் பொழுது எங்க நின்று கட்டமைப்பில் ஈடுபட்டார்களோ அது அல்லாஹ் மக்காம் இப்ராஹிம் என்று அறிவித்து உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிமா இருந்தாலும் காபத்துல்லாவுக்கு போறியா, உம்ராவிற்கு செல்கிறாயா, ஹஜ்ஜுக்கு செல்கிறாயா, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் எந்த இடத்தில் நின்றாரோ அந்த மக்காம இப்ராஹிமை நீ தொழுமிடமாக ஆக்கிக்கொள். அங்க நின்று 2 ரக்காத்து தொழு. உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் யார் உம்ராவுக்கு போனாலும் 2 ரக்காத்து மக்காம இப்ராஹிம்ல தொழ வேண்டும். உம்ராவின் கிரியைகளில் அது ஒன்று, உம்ராவின் வணக்க வழிபாடுகளில் அது ஒன்று. உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு போனாலும் அவர்களும் மக்காம இப்ராஹிம் என்கிற அந்த இடத்திலே 2 ரக்காத்து தொழ வேண்டும். பாருங்க, இப்ராஹிம் நபியின் செயல்பாட்டை அல்லாஹ் எல்லோருக்கும் வணக்கமாக அமைத்து தந்திருக்கிறானா இல்லையா? அவங்க குடும்பத்தார் மனைவி மக்களை பாலைவனத்தில் விட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான், விட்டார்கள். தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. தண்ணீரை தேடி அலைந்தார்கள், திரிந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி தண்ணீருக்காக அலைந்து திரிந்த சஃபாவிற்கும் மருவாவுக்கும் மத்தியில் இடைப்பட்ட இடத்தில் ஓடிய அந்த ஓட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் வணக்கமாக அமைத்து தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் கட்டளையை செயல்படுத்த முன் வரும் பொழுது ஷைத்தான் குறுக்கீடு செய்கிறான், அது செயல்படுத்த விடாம தடுக்கிறான். ஷைத்தானினுடைய குறுக்கீட்டை முறியடிக்கக்கூடிய விதமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லறிந்தார்கள். இப்ராஹிம் நபி எங்கே கல்லறிந்தார்களோ அந்த இடத்தில் ஹாஜிகள் அத்தனை பேரையும் கல்லறியுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றிலையும் ஹஜ்ஜிலையும் ஹஜ்ஜுக்கு வெளியிலையும் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகள் இப்ராஹிம் நபியை நினைவு கூறக்கூடியதாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அப்படி என்றால் இப்ராஹிம் நபிக்கு எப்பேற்பட்ட புகழ், எவ்வளவு பெரிய பெருமை சேர்க்கிறான். சொல்ல போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய மாதத்தில் மட்டும் நினைவு கூறப்படக்கூடியவராக இல்லை. நம்ம முஸ்லிம்கள் பல பேர் நினைக்கிறோம் ஹஜ்ஜு மாசம் வந்தா தான் இப்ராஹிம் நபி. ஜும்மாவுல ஹஜ்ஜுக்கு முன்னால ஏதேனும் ஒரு ஜும்மாவுல இப்ராஹிம்னு ஆரம்பிச்சா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஹஜ்ஜு வந்துடக்கூடாது இப்ராஹிம் இப்ராஹிம்னு ஒரு 2 மாசத்துக்கு இப்ராஹிம் என்பார்கள். ஹஜ்ஜு மாசத்தில் மட்டும்தான் இப்ராஹிம் என்று நாம் சொல்லுகிறோம் என்று பல முஸ்லிம்கள் அறியாமின் காரணத்தினால் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கிடையாது. முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு புகழ் சேர்த்திருக்கிறான் என்றால், எந்த அளவிற்கு அல்லாஹ் அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறான் என்றால், ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும், வருஷம் முழுக்க, வருஷத்துக்கு 365 நாள்ல 365 நாளும் இப்ராஹிம் நபி நினைவு கூறப்படுகிறார். ஒரு நாளில் ஒரு முறை அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை, ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களாலும் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறப்படுகிறார். அந்த அளவிற்கு அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். எப்படி ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் நபியை நம்ம நினைவு கூறுகிறோம்? தொழுகிறோம். முஸ்லிம்கள் தொழுகையில் ஈடுபடுறப்ப கடமையான தொழுகை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம விரும்பி தொழுகிறேன்,
முன்பின் சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, எந்த தொழுகையிலையும் அத்தைஹியாத் அமர்வின் போது அத்தைஹியாத்துல என்ன ஓதுவோம்? துவக்கத்தில் அத்தஹியாத்துல் இல்லாஹ் என்று இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக நபிகள் நாயகம் சொல்லி தந்த அந்த துவாவை ஓதுவோம். அதற்கு அடுத்து அத்தஹியாத்து ஓதி முடித்ததற்கு பிறகு எதை ஓதுவோம்? ஸலவாத்தை ஓதுறோமா? நபிகள் நாயகம் தான் அந்த ஸலவாத்தை கற்றுத்தந்தார்கள், தொழுகையில ஓதும்படி நமக்கு சொன்னாங்க. அந்த ஸலவாத்துல நம்ம என்ன கேட்கிறோம்? நபிகள் நாயகத்திற்காக வேண்டி அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று துவா கேட்கிறோம். அந்த ஸலவாத்து ஓதுவதின் மூலமா, ஏன்னா தொழுகையில நம்ம என்ன செய்யறோம் நினைக்காமலே பல முஸ்லிம்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒன்னொன்னையும் கவனிக்கணும், என்ன கேட்கிறோம் நம்ம. அந்த ஓதுதலின் மூலமா அல்லாஹ்விடத்தில் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறோம் கரெக்டா நம்ம சொல்லணும். அது தெரியாததுனால தான் என்ன அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி கொடுக்கிறோமோ அதுக்கு மாற்றமான காரியத்தில் செயல்படுறாங்க. அப்ப தொழுகையில ஸலவாத் என்கிற அந்த ஓதுதலின் மூலமாக நபிகள் நாயகத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இறைவா எங்கள் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரி அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், இறைவா எங்கள் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரி. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிமுக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, அதுபோல் எங்கள் நபிக்கு நீ அருள் புரிவாயாக, அவரின் குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக. 2 தடவை சொல்லிட்டு பாருங்க. அடுத்து அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், இறைவா எங்கள் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் பரக்கத்தை செய்வாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் நபிக்கு நீ எப்படி பரக்கத் செய்தாயோ, அவர்களின் குடும்பத்தாருக்கு நீ எப்படி பரக்கத்தை பொழிந்தாயோ, அதுபோல் எங்கள் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பரக்கத் செய். அங்க ஒரு 2 தடவை. ஒரு அத்தைஹியாத்துல 4 தடவை இப்ராஹிம் இப்ராஹிம்னு சொல்றோம். 2 ரக்காத்து தொழுதா 4 தடவை, 4 ரக்காத்து தொழுதீங்கன்னா 8 தடவை. இப்படி ஐவேளை தொழுகையிலுமே இப்ராஹிம் இப்ராஹிம் என்று சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்கிறோம். கடமையான தொழுகை அல்லாம நாம விரும்பி தொழுகிற முன்பின் சுன்னத்தான தொழுகை, அங்கேயும் இப்ராஹிம் நபியை நினைவு கூறுகிறோம். அது இல்லாம தொழுகையில இல்லாம பாங்கு சொல்றாங்க, பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு ஸலவாத் ஓதணுமா? அந்த ஸலவாத்தை ஓதுகின்ற பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், எப்போதெல்லாம் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறோமோ அப்போதெல்லாம் நபிகள் நாயகம் மட்டும் நினைவு கூறப்படவில்லை, இப்ராஹிம் நபியும் சேர்த்தே நினைவு கூறப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சேர்த்தே அவர்களையும் சேர்த்தே நாம் நினைவு கூறுகிறோம். அப்ப பாங்குக்கு பின்னால ஸலவாத் ஓதும் போதும் இப்ராஹிம் என்று சொல்லுகிறோம். நாம விரும்பி நபிகள் நாயகத்துக்காக வேண்டி ஸலவாத் ஓதுறோம். எப்பனாலும் ஸலவாத் ஓதலாம்ல. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா, எவர் ஒருவர் எனக்காக வேண்டி ஒரு முறை ஸலவாத் ஓதுவாரோ, நீங்களா விரும்பி ஒரு தடவை ஸலவாத் ஓதுறீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்வோம்னு செய்றீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த ஸலவாத்தை ஓதுனா நபிகள் நாயகம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிவான். ஒரு தடவை ஸலவாத் ஓதுனா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு 10 முறை கிடைக்கும். இது நபிகள் நாயகத்தின் கூற்று. அந்த அடிப்படையில் எப்போதெல்லாம் நபிகள் நாயகத்துக்காக வேண்டி நம்ம ஸலவாத் ஓதுறோமோ அப்போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார். அப்ப இப்ராஹிம் நபி நம்ம ஹஜ்ஜில் மட்டுமா நினைவு கூறுகிறோம்? ஹஜ்ஜை தொடர்ந்த 1 மாசத்துல மட்டுமே அவர் பேசப்பட வேண்டிய தலைவரா? வருஷம் முழுக்க பேசப்பட வேண்டிய தலைவர், வருஷம் முழுக்க நினைவு கூறப்பட வேண்டிய இறை தூதர், அப்பழுக்கற்ற இறை தூதர், முன்மாதிரி மிக்க இறை தூதர். ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயர்வை ஒரு சிறப்பை கொடுப்பதற்கு என்ன காரணம்? காரணம்னு ஒண்ணு வேணும்ல. வருஷம் முழுக்க இப்ராஹிம் நபி நினைவு கூறப்படுகிறார் ஒவ்வொரு நாளும். அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள்? என்ன செய்ததாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு பதிவு செய்கிறான், சொல்லி தருகிறான். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு தெரிவிக்கக்கூடிய பதிவு செய்யக்கூடிய தகவல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எதை நமக்கு கற்றுத்தருகிறான், உணர்த்துகிறான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய உத்தரவை செயல்படுத்துவதில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தார். அத்தனை பிரச்சனைகளை சந்தித்த போதும் உறுதியாக இருந்தார். மார்க்கத்தை தன்னளவில் கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தார். அதற்காக அல்லாஹ் கொடுத்த வெகுமதியும் சிறப்புகளும் தான் இத்தகைய புகழ்கள், இத்தகைய உயர்வுகள். இப்ராஹிம் நபி எங்க பிறந்தாரு, எங்க இறந்தாரு, எங்க அடக்கம் செய்யப்பட்டார், இதை பற்றி எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லலை. இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சிலாகித்து சொல்லக்கூடிய செய்திகள்லாம் என்ன, முழுக்க முழுக்க அவர் தன் வாழ்நாளில் சந்தித்த பிரச்சனையை பத்தி அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பத்தி பேசுறான். இப்ராஹிம் சாதாரண ஆள் இல்லப்பா, ரொம்ப பிரச்சனையை சந்திச்சு விட்டாரு. நான் சொன்ன உத்தரவை செயல்படுத்துவதற்காக வேண்டி பல பிரச்சனையை சந்திச்சார். மனுஷன் அவ்வளவு பிரச்சனைங்கிற அல்லாஹ், அவர் வாழ்க்கை முழுக்கவே பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர் எதிர்கொண்ட விதம் அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சோதனையிலையும் அவர் வெளிப்படுத்திய உறுதிப்பாடு அல்லாஹ்வை கவர்ந்தது. அதனாலதான் அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்தீங்கன்னா சும்மா கொடுத்தானா? அல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய நண்பருங்கிறானே, இதை விட ஒரு சிறப்பு ஒரு மனிதருக்கு வேறு என்ன வேண்டும்? உலகத்தில் உள்ள நாம் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மறுமை நாளின் அழிவில் எந்த குழந்தை பிறக்கின்றதோ இறுதியாக அவர் வரை அத்தனை பேரும் அல்லாஹ்வினுடைய படைப்பினம் தானே. எல்லோருமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினமாக இருக்கின்ற பொழுது, அவனுடைய அடிமைகளாக இருக்கின்ற பொழுது, உயர்வான எஜமானன் இறைவன் சொல்கிறான், நம்மில் அனைவரையும் கை காட்டி, என்னுடைய நண்பர் யார் தெரியுமா? உங்களில் நான் எனக்கு உற்ற நண்பராக, சாதாரண நண்பர் இல்லை, உற்ற நண்பராக நான் தேர்வு செய்தது இப்ராஹிமை தான் அப்படிங்கிற அல்லாஹ். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இறைவன் இப்ராஹிமை உற்ற நண்பராக சும்மாவா தேர்வு செஞ்சான்? அல்லாஹ் தேர்வு செய்யறதா இருந்தா யாரையெல்லாம் தேர்வு செய்யலாம்? மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் இருந்து ஒரு ஆளு இந்த வானவர் தான் எனக்குரிய நண்பர்னு சொல்லலாமா இல்லையா? எந்நேரமும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் ஆட்சி அதிகாரத்தை, இறைவன் நிர்வாகம் செய்யக்கூடிய முறையை, அவனுடைய அரியணையை, அவனது சிம்மாசனத்தை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்கள். மலக்குமார்களின் தலைவர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப மலக்குமாரில் இருந்து ஒருத்தர் அல்லாஹ் என்னுடைய நண்பர்னு சொன்னானா? இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நண்பர்னு சொன்னானா? இல்லை. ஆதம்ல இருந்து அல்லாஹ் வகைப்படுத்துறான். மறுமை நாள் வர்ற வரையிலையும் உள்ள மனிதர்கள் அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பராக தேர்வு செய்தது ஒரே ஒரு மனிதர். அந்த உத்தமர், அந்த உயர்வானவர், அந்த புகழுக்கு பெருமை சேர்க்க தகுந்த நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட அல்லாஹ் என்னுடைய நண்பன்னா எப்பேற்பட்ட ஒரு சிறப்புங்க. அவர் பயப்பட தேவையா? மறுமை நாள் அவர் கவலைப்படணுமா, கஷ்டப்படணுமா? ஒரு பிரதமர் சொல்றார், ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒருவரின் பெயரை சொல்லி அவருடைய நண்பருங்கிறார். அவருக்கு எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கும். ஒரு நாட்டின் முதல்வர் சொல்கிறார், ஏதோ ஒரு ஊரில் உள்ள ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு நபரின் பெயரை சொல்லி அவருடைய நண்பர் என்கிறார். எப்பேற்பட்ட பெருமையா இருக்கும். அப்படித்தானே உலகத்தில் இருக்கிறது. அண்மையில நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அவர் பள்ளி காலத்துல பள்ளியில படிச்சார்ல, ஸ்கூல்ல படிச்சிருப்பார்ல, அதுல சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அப்ப ஆசிரியர்கள் எல்லாம் வரவழைச்சு ஒவ்வொரு ஆசிரியரை பத்தி முதல்வர் ஸ்டாலின் பெருமைப்பட பேசுறார். அந்த ஆசிரியர் எனக்கு அப்படி பாடம் நடத்தினார், இந்த ஆசிரியர் இப்படி பாடம் நடத்தினார், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்றார், ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் கம்ப வச்சு என்ன அடிச்சிங்க, இப்ப நீங்க என்ன அடிக்க முடியாது. எது முதல்வர் ஆயிட்டார்ல, இப்ப என்ன அடிக்க முடியாதுங்கிறார். ஆசிரியர்களுக்கு ஒரே பெருமை, சிரிப்பு. நம்ம மாணவர் நம்மளை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறார். அது அவர்களுக்கு ஒரு புகழ் என்று தானே நினைப்பார்கள். அப்ப அழிந்து போகக்கூடிய அதிகாரம் உள்ள மனிதர்கள், அது முதல்வராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் வார்டு கவுன்சிலரா இருந்தாலும் சரி, இன்னாரின் நண்பர் என்று அவர் மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால்
இவரை எனக்கு தெரியும், இவர் என்னுடைய நண்பர்னு சொன்னா பெருமையா நினைக்கிறாங்க. அல்லாஹ் அங்க படைத்த இறைவன் எஜமானன் சொல்றாங்க, இப்ராஹிம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறான். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு! அந்த அளவிற்கு அல்லாஹ் அவரை உற்ற நண்பராக தேர்வு செய்ததற்கு அடிப்படை காரணம், அதில் தான் நமக்கான முன்மாதிரி இருக்கிறது. அதை நம்ம சிந்திக்கணும். அடிப்படை காரணம், மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு சோதனை, எந்த சோதனையிலையும் அவர் உறுதி குலையவில்லை, எந்த சோதனையிலையும் மார்க்கத்தை விட்டு கொடுக்கவில்லை, யாருடைய முகத்தாட்சணிக்காகவும் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதில் தான் கடைபிடிப்பதில் பின்வாங்கவில்லை. ஆகையினால் இப்ராஹிம் என்னுடைய உற்ற நண்பருங்கிறான். வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிமிற்கு பல்வேறு கட்ட சோதனைகளை கொடுத்தோம், நெருக்கடிகளை கொடுத்து சோதித்து பார்த்தோம். அனைத்திலும் அவர் தேர்ச்சி பெற்றார், எல்லாத்திலையும் பாஸ், ஒன்ல கூட ஃபெயில் கிடையாது. ஒவ்வொரு டெஸ்டாலாம் வைக்கிறான், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பாஸ் பண்றார். குடும்பத்தில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பயணம்? ஒன்னொன்னா பாருங்க, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு சொல்லித்தரா. குடும்பத்தில் தம்முடைய தந்தை சிலை வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார், சிலையை உருவாக்குறார், அதுல பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார். இப்ராஹிம் அந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞர். அப்ப தந்தை இடத்துல சொல்றார், அவர் செஞ்சு பார்க்கிறார், இதுவெல்லாம் கடவுளா இருக்கவே முடியாது. இந்த கல்லு செடி மரம் கொடி இதுவெல்லாம் கடவுள் அல்ல, சூரியன் சந்திரன் இவை கடவுள் அல்ல. இவை எல்லாவற்றையும் படைத்த சர்வ சக்தி பெற்ற ஒருவன் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ், அவன் தான் எஜமானன், அவனே கடவுள். சத்தியத்தை விளங்குகிறார், தௌஹீதை விளங்கிக் கொள்கிறார். அந்த அறிவு ஞானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. அப்ப உடனே தம்முடைய தந்தை இடத்துல எப்படி சொல்றாருன்னு பாருங்க. சத்தியத்தை தம்முடைய தந்தையிடமிருந்து ஆரம்பிக்கிறார், தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. என் தந்தையே, ஏன் நீங்க இதை போய் வணங்குறீங்க? இவ காது கொடுத்து கேட்குமா இவைகள்லாம்? இந்த சிலைகள், இந்த கற்சிலைகளை போய் வணங்குகிறீர்களே, இவைகள் நீங்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்குமா? அவைகளுக்கு முன்னால் நீங்கள் நிற்பதை கண் கொண்டு பார்க்குமா? நீங்கள் சொல்லக்கூடிய துன்பங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுமா? எதுவுமே செய்யாது. யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. எவற்றையும் பார்க்காத கேட்காத, உங்களுக்கு எந்தவற்றிலிருந்தும் தடுக்காத, எந்த நன்மையும் தராத இவைகளை, இந்த சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? அங்கிருந்து ஆரம்பிக்கிறார், தந்தை இடத்துல பிரச்சாரம் பண்றார். ஏங்க இதை போய் வணங்குறீங்க? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தையை தெளிவா சொல்றார், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான். என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர்கள். எப்படிப்பட்ட சொல்! அவர் தந்தை தான் சிலையை உருவாக்குறாரு, உருவாக்கி விற்கிறாரு, உருவாக்கி கோயில்ல வைக்கிறாரு. ஊர் மக்கள்லாம் சிலை வணக்க வழிபாட்டிற்கு இவர் அச்சாரமாக இருக்கிறார். அந்த தந்தை இடத்தில் போய் நெஞ்சுறுதியோடு இப்ராஹிம் நபி சொல்கிறார், என்னுடைய தந்தையே, இந்த ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இது ஷைத்தான், இது கெட்ட செயல், இது தவறான செயல். இதை ஏன் நீங்க செய்றீங்க? இவை உங்களுக்கு எந்த நன்மையும் தராது, செவிமடுத்து கேட்காது என்று தம்முடைய தந்தை இடத்திலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். அப்ப பெரிய சோதனை வருது. தந்தைகிட்ட சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாரா? பிள்ளைய ஊட்ட விட்டு வெளியே போங்கிறார். என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள்? ராகிபுன் அன்தான் ஆலிஹத்தியா இப்ராஹிம். இப்ராஹிமே, காலம் காலமாக நாம் எந்த கடவுளை வணங்கி வழிபட்டு வருகிறோமோ அவற்றிலிருந்து எம்மை திசை திருப்ப பார்க்கிறாயா? இந்த கடவுள்களை நீ மறுக்கிறாயா, புறக்கணிக்கிறாயா? அப்படின்னா உனக்கு வீட்டுல இடம் இல்லை, வீட்டை விட்டு காலி பண்ணு, இடத்தை காலி பண்ணு, போ. ல இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக. நீ இந்த செயலில் இருந்து விலகிக் கொள்ளவில்லை என்றால், சிலைக்கு எதிராலும் பேசக்கூடாது. நான் எதை வணங்குறேனோ அதை நீ வணங்கிட்டு போ. அதுக்கு மாத்தமா சிந்திக்காத, அதுக்கு மாத்தமா பேசாத. பேசினால் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. அது மட்டுமல்ல, உனக்கு கல்லால் எரிஞ்சு கொண்டு போடுவேங்கிறார். ஒரு தந்தை தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து சொல்கிறார், வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு வீட்டில் இடமில்லை என்கிறார். கல்லால் எரிந்து கொள்வேன் என்கிறார். இப்படி தந்தை சொல்லும் அளவிற்கு அந்த இளைஞர் என்ன குற்றத்தை செய்து விட்டார்? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு என்னங்க பண்ணிட்டார் இப்ராஹிம்? இன்றைக்குள்ள இளைஞர்கள் செய்யக்கூடிய தவறுகளை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறுகள் செய்தாரா? கண்ட பெண்களோட சுத்தினாரா? மது
பொருளில் மூழ்கி இருந்தாரா? வெட்டித்தனமாக எந்த நோக்கமும் இல்லாமல், மார்க்க சிந்தனை இல்லாமல், அறிவற்று கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு இளைஞரை போல் இப்ராஹிம் நபி இருந்தாரா? அப்படிலாம் இருந்திருந்தா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலாம். அதுக்கே இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு பெரிய சைத்தானா இருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்க அதுக்காக சொல்லி இருக்கிறாங்களா? வீட்டை விட்டு வெளியே போய் இப்படிலாம் ஒரு வார்த்தைக்காவது சொல்லி இருக்கிறாங்களா? ஒரு மிரட்டலுக்காக, அச்சுறுத்தலுக்காவது. தேவையில்லாத காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், செய்யறது புள்ள சைத்தான் சேட்டையா இருக்குது, உனக்கு வீட்டில் இடம் இல்லை, இப்படி நீ செய்து கொண்டிருந்தால் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம் போ சொல்லி இருக்கிறார்களா? அவன்கிட்ட சொல்றதுக்கே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய தந்தையிடம் இருந்து அந்த பதிலை பெற்றால் வீட்டை விட்டு வெளியே போங்கிறார். கல்லால் எறிந்து உன்னை கொல்வேன் என்கிறார். என்ன காரணம்? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? தந்தையின் அறியாமையை சுட்டி காட்டினார். தந்தையின் தவறான கொள்கையை அவருக்கு தெளிவுபட எடுத்து சொன்னார். ஏக இறைவன் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை தம் குடும்பத்தில் முழங்கினார். இது முன்மாதிரி அல்லவா? அதனால தான் அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். பிரச்சனை வந்த உடனே இப்ராஹிம் நபி சுருங்கி போகல, பயந்து போகல. அப்படியா, இனிமே நான் பேச மாட்டேன், இதை பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன், நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நானும் வணங்கிக் கொள்கிறேன், கொள்கையிலிருந்து பின்வாங்கலங்க. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் சரி, நான் சொன்ன கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டேன், இது ஷைத்தான் தான், இதை வணங்காதீங்கன்னார். வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார், எதிர்கொண்டார். தந்தையிடத்தில் எதை பிரச்சாரம் செய்தாரோ அதை ஊர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பண்டிகை கொண்டாடவிருக்கிறார்கள். அந்த பண்டிகைக்கு இப்ராஹிமையும் அழைக்கிறார்கள். வாப்பா, இன்னைக்கு நம்ம ஊர்களில் ஒரு கந்தூரி கொண்டாட்டம் என்று சொன்னால் அங்கே முதல் ஆளாக இருப்பது யாரு? இளைஞர்கள் தானே. அவன் தான் முதல் வரிசையில் ஆட்டம் போடுவான். இப்பமெல்லாம் குறைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் என்ன, கந்தூரின்னு சொல்லிட்டா போதும், அதுவும் யானை கந்தூரி, ஒரு யானை, 2 யானை, யானைக்கு மேல கொடி, யானைக்கு மேல இவனையும் ஏற்றுவாங்க. யானை வந்துச்சுன்னு வைங்க, இந்த ஊர்களில் கீழக்கரை ஏர்வாடிலாம் அந்த பழக்கம் இருக்கா, யானை மேல கொடி இருக்கும், வந்துகிட்டே இருக்கு, தெருவில் வரும். வீட்டில் உள்ள பெற்றோர்கள்லாம் சேர்ந்து தாங்க குழந்தைகள் இருப்பாங்களா, சின்ன சின்ன பசங்க, அவன் மிரண்டுக்கிட்டு நிற்பான் யானையை பார்த்துக்கிட்டு. அதெல்லாம் இல்லை, யானைக்கு மேலே ஏறினா பறக்கத்து. எது? அந்த கொடி சுமந்து வருகிற யானைக்கு மேலே ஏறினா பறக்கத்துன்னு சொல்லி அவனை யானைக்கு மேலே ஏற்றி விடுவாங்க. அது போக அந்த கொடியை தொட்டு முத்தம் கொடுப்பாங்க, அதனுடைய சந்தனத்தை எடுத்து கழுத்தில் தடவுவாங்க. இதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லி பார்த்தா யானை போகும்போது அது சாணியை போட்டுக்கிட்டே போகும். அதை மிதிக்கிறதுக்கு ஒரு கும்பல். வீட்டில் பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் சொல்லி அனுப்புவாங்க, போய் யானை, அந்த யானை சாணியை மிதிச்சிட்டு வா, அப்படியாவது உனக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். எது? யானை சாணியை மிதிச்சா அறிவு வருமா, கல்வி சிற்பியா மாறிடுவாராம் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவர்கள் அவங்களையும் அனுப்பி வைப்பாங்க. பெற்றோர்கள் அனுப்புறாங்கன்னு அவனும் போய் செவன் மிதிச்சுக்கிட்டு இருப்பான். மிதிச்ச உடனே பெரிய அறிவாளியா மாறிட்டான. யானை சாணிக்கும் கல்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்படிலாம் கூத்துக்கள் நடந்தது. இந்த கூத்துக்களுக்கு மத்தியில் அப்போ ஒரு காலத்துல கந்தூரி கொண்டாட்டம்னு சொன்னாலே முதல் வரிசையில் நிக்கிறது யார்? இளைஞர்கள் தான். அவன் தான் ஆட்டம் போடுவான், தப்ஸ் அடிப்பான், குட்டிகரணம் போடுவான், வித்த காட்டுவான், கம்பை வச்சுக்கிட்டு வித்த காட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கடையில் அங்கே வரக்கூடிய இளம் பெண்களிடத்துல சேட்டை பண்ணுவான். இப்ப தானே செல்போனு, வாட்ஸ்அப்பு, அப்ப துண்டு சீட்டு தான். துண்டு சீட்டு எழுதி இவ காதல் கடிதத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் தர்காவுக்கு முன்னாலதான், அவுளியாவுடைய தரிசனத்தோட இதெல்லாம் நடக்கும். இந்த சேட்டைகள் எல்லாமே பட்டாசு, வான வேடிக்கை, கூத்து கும்மாளம், ஆடல் பாடல் எல்லாம் எங்க நடக்குது? இவர்கள் அனைவரும் மகான் என்று சொல்கிறார்கள், இறைநேசர் என்கிறார்கள். அந்த இறைநேசரின் சமாதிக்கு முன்பாக நின்று கொண்டு இத்தனை அனாச்சாரங்களையும் அரங்கேற்றுவார்கள். அதில் முதல் வரிசையில் இளைஞர்களை பெரும்பங்கு வகிப்பார்கள். இந்த இளைஞர்களை போல இப்ராஹிம் நபி இருந்தாரா? ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இப்ராஹிமே வாங்க, கந்தூரி கொண்டாட்டம் வாங்கன்னு கூப்பிடும் பொழுது அழகா எஸ்கேப் ஆயிட்டார். இன்னி சக்கீம், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல, நீங்க போங்கன்ட்டார். அவருக்கு உடம்புலாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடல்நிலை தான் நல்லா தான் இருந்தது, பொய் தான் சொன்னார். அந்த பொய் சொல்லிவிட்டு அவருக்கு கவனம் இல்லாம இல்லை, அதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறார். ஆஹா, நான் பொய் சொல்லிட்டேனே, மறுமையில் அல்லாஹ் அந்த பொய்யை பத்தி என்ன கேட்பான்னு தெரியாது. இந்த பொய்க்கு அவர் தான் வாழ்நாள்ல மொத்தமா சொன்னதே 3 பொய் தான். நம்ம பொய் சொன்னதெல்லாம் லிஸ்ட் போட முடியுமா? ஒரு நாளைக்கு நம்ம 30 பொய் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்ராஹிம் நபியை பின்பற்றுவதாக சொல்லுவோம், ஆனா நம்ம ஒரு நாளைக்கு 30 பொய்.
அந்த பொய்யை பத்தி கண்டுகொள்ளவே மாட்டோம், பொய்யாவே தெரியாது நமக்கு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்நாளில் மொத்தமே பேசிய பொய் 3 பொய். அந்த 3 பொய் குறித்து அவர் அச்சத்தில் இருக்கிறார். அந்த 3 பொய்கள் குறித்து பயத்தில் இருக்கிறார். இறைவனின் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டுமே என்கிற கலக்கத்தில் இருக்கிறார். நாம் எல்லாம் மறுமை நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து இறைவனின் விசாரணையை துவங்க செல்வதற்காக மக்கள் பரிந்துரை செய்ய சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுவார்கள். நான் கேட்க மாட்டோம்பா, அல்லாட்ட நான் பேச தயாரில்லை, அல்லாஹ் ஏமலையே கடும் கோபத்தில் இருப்பானோ என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணத்தை சொல்கிறார்? ஊர்ல இருக்கும் போது உலகத்தில் வாழும் பொழுது நான் 3 பொய் பேசிட்டேன், இந்த நிலையில் நான் எப்படி அல்லாட்ட போய் பேசுறதுன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மறுமையில் அப்படி பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கற்றுத் தருகிறார்கள். பாருங்க, அந்த பொய்யை கூட எதுக்கு சொல்லியிருக்கிறாரு? இந்த ஆட்டம் பாட்டத்தில் நான் போய் நிக்கணுமா? இந்த அனாச்சாரத்தில் இந்த பாவத்தில் நானும் பங்கெடுக்க வேண்டுமா? ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த அனாச்சாரத்தில் ஈடுபட்டாலும் இந்த அனாச்சார செயல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்குவதற்காக, அனாச்சாரங்களில் இருந்து ஒதுங்குவதற்காக, பாவத்திலிருந்து விலகுவதற்காக வேண்டி பொய் சொன்னார். எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போங்க, நான் வரலன்ட்டார். வரலன்னு சொல்லிட்டு போய் படுத்துறல, நல்லா கவனிக்கணும். உடம்பு முடியல, நான் வரலன்னு சொல்லிட்டு போய் படுக்கல. மக்களுக்கு இதை உணர்த்தணுமே. அறியாமையில் இருக்கிறார்களே, சக்தி இல்லாதவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு விட்டார்கள். என்ன மக்கள் இவர்கள்? இவர்களை யார் நல்வழிப்படுத்துவது, யார் இவர்களுக்கு தகுந்த அறிவை புகட்டுவது என்று சிந்திக்கிறார். சிந்திச்சு ஊர்ல சிறிய சிலைகள் அதையெல்லாம் சேதப்படுத்துறார். பெரிய சிலை அதை ஒண்ணு மட்டும் விட்டு வைக்கிறார். ஊர் மக்கள் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு வர்றாங்க, வந்து பார்த்தா சிறிய சிலைகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்த்துட்டு ஆஹா, என்னடா இது, கொண்டாட்டம் போயிட்டு வந்தோம்னா இப்படி இருக்குது, யார் இதை பண்ணது? ஒரே கேள்வி விசாரணை, ஊர் மக்கள்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே செய்வாங்க. நம்ம யாரும் அப்படி பண்ண போறது இல்லை, நம்ம அந்த வழிமுறை நாடக்கூடியவர்கள் அல்ல, நம்ம மக்களுக்கு விளக்கி சொல்லணும் தான் நம்ம நினைக்கிறோம். இப்ராஹிம் நபியும் அதைத்தான் நினைத்தார். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இப்போ ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க, தர்காவில் உள்ள கந்தூரி காத்துல அப்படி கீழே சாஞ்சிரும். அங்க உள்ள முத்தவள்ளி கொத்தமல்லிலாம் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. மறுநாள் பார்த்து ஆஹா, என்ன இது, நம்ம தர்காவில் அவுலியா மகான் சாஹிப் அவருடைய பேர் அருளால் இத்தனை காலம் சுடர் ஒளி விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த இந்த கொடி சாய்ந்து விட்டதே, யார் சாய்ச்சது? நஜாத்காரன் ஒருத்தன் கிடக்கிறான், தௌஹீத்காரன் ஒருத்தன் இருக்கிறான், வேதாளையில் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, ஒரு கும்பல் இருக்கு, அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு பேசுவாங்கல்ல, யதார்த்தம் அதுதானே. அதெல்லாம் கூடாதுன்னு நம்ம பிரச்சாரம் பண்றதுனால எல்லா கிரைம் ஃபைலும் நம்ம மேல வந்து விழுந்துரும். எது நடந்தாலும் அங்க பள்ளிவாசல் இமாம் தொழுகும் போது மயக்கம் போட்டு உண்டான்னு வைங்க, இவங்க தான் என்னமோ பண்ணிருக்கு. சாயங்காலம் நம்ம அசரத்து டீ குடிக்க போனார், அங்க ஒரு நஜாத்காரன் பக்கத்துல நின்னான், அவர் குடிச்ச டீல என்னத்தை கலக்குனான்னு தெரியல, சுருண்டு உழுந்து விட்டாரே மனுஷன், என்னன்னாலும் சொல்லுவாங்க. இது யதார்த்தம். தமிழகம் முழுக்க இப்படிப்பட்ட ஒரு செயல் அறியாமையினால், தெளிவான விளக்கம் அவர்களை போய் சேராத காரணத்தினால் நடக்குது. ஊர் மக்கள் சிலையை வந்து பார்க்கறாங்க, என்னடா சின்ன சிலைகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்க, யாரு செஞ்ச வேலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊர் மக்கள் இருந்து பதில் வருகிறது, எல்லாம் ஒரு ஆள் இருக்குது, இந்த மாதிரி வேலைன்னு அவர் தான் பண்ணுவார். யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு பேரு இப்ராஹிம், அவர் ஒரு இளைஞர், பேரு இப்ராஹிம், அவர் தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. வர்றாங்க விசாரணை, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு பாருங்க, தன்னந்தனி ஆளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞர், தந்தையின் ஆதரவு இல்லை, குடும்பத்தில் யாரின் ஆதரவும் அவருக்கு இல்லை, தனி ஒருவராக இருந்து சத்திய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். பின் விளைவுகள் குறித்து சிந்திக்காம, அது ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிகளை கொண்டு அஞ்சாம பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒற்றை நபரை, ஒரு இளைஞரை விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது எவ்வளவு அச்சம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏற்படலை, பயப்படலை, துளி கூட அவர் கலக்கமடையவில்லை. வந்து நிற்கிறார் தைரியமா. என்ன சொல்லுங்க, விசாரணை நடக்குது. ஜமாத்தார்கள் பிரமுகர்கள்லாம் சேர்ந்து இப்ராஹிம் நபியை விசாரிக்கிறாங்க. அப்போ உள்ள குரூப்லாம் சேர்ந்து, என்ன இப்ராஹிம் நீங்க தான் பண்ணீங்களா? இப்ராஹிம் அழகா சொன்னார், அதையே ஏன்ட்ட கேட்குறீங்க, வேற யார்கிட்ட போய் கேட்கறது? அதான் பெரிய சிலை இருக்கு பாருங்க, அதுகிட்ட கேளுங்க, அதைத்தானே வணங்கிட்டு இருக்கிறீங்க. உங்க கோரிக்கையெல்லாம் அதனிடத்தில் தானே முறையிடுகிறீர்கள். உங்க கஷ்டத்தை நீங்க அதுகிட்ட சொல்றீங்க, உங்களுக்கு குழந்தை வேணும்னு அதுகிட்ட கேட்குறீங்க. எல்லாத்தையும் அதனிடம் கேட்கக்கூடிய நீங்கள் சின்ன சிலையை உடைச்சது யாரு? அதை நீங்க பெரிய சிலைட்டையே கேட்க வேண்டியதுதானே.
சிலைகள்கிட்ட கேளுங்க, எனக்கு என்னமோ அதுதான் செஞ்சிருக்குமோ டவுட்டா இருக்குங்கிறார். பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, என்ன விசாரிக்கிறதுல பலன் இல்லை, எனக்கு என்னமோ டவுட் அந்த பெரிய சிலை மேலதான், அதுதான் செஞ்சிருக்கும், கேட்டு பாருங்கன்ட்டார். ஊர்காரங்களாம் குசு குசுன்னு பேசுறாங்க, என்னடா இது நம்ம அவரை விசாரிக்கலாம்னு பார்த்தா அவர் நம்மளை இப்ப திருப்பி விசாரிக்கிறார், பெரிய சிலைட்டு கேளுங்கிறார். அதுகிட்ட போய் இப்ப நம்ம எப்படி கேட்கறது? ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதை தெளிவா சொல்லிட வேண்டியதுதான் சொல்லிட்டு இப்ராஹிம் நபிட்ட திருப்பி பேசுறாங்க. இப்ராஹிம் என்ன தெரியாம பேசுறீங்களா? அதுகிட்ட பேசுமா, அது பதில் பேசுமா? சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சது யாருன்னு பெரிய சிலைகிட்ட போய் கேட்டா அது சொல்லுமா? நம்ம பேசுறது அது கேட்குமா? அதுகிட்ட போய் கேட்க சொல்றிய இப்படின்னு இப்ராஹிம் நபி இடத்துல கேட்கும் போது இப்ராஹிம் பாயிண்ட பிடிச்சிட்டார். அதைத்தானப்ப நானும் சொன்னேன், இவ்வளவு காலமா அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது கேட்காது. நீங்க குழந்தையை கேட்டாலும், நோயினுடைய நீக்குமாறு கேட்டாலும், உங்கள் கஷ்டத்தை அகற்றுமாறு கேட்டாலும் எதையும் கற்சிலைகள் கேட்காது. அதை நீங்க வணங்காதீங்க, அல்லாஹ் வணங்குங்க. அதைத்தான் நானும் சொன்னேன் சொன்னாங்க. இவ்வளவு திமிரா பேசுறாருன்னு ஆளை பிடிச்சி நெருப்பு குண்டத்தை தயார்படுத்துங்கள்ட்டாங்க. அப்போது பயந்தாரா? ஒரு ஆளு தானங்க, சிங்கிள் தானங்க, தந்தையின் ஆதரவு கூட இல்லைங்க, சிங்கிளா இருக்கிறார். அப்போது பயந்து தெரியாம பேசிட்டேன், வாய் துடுக்கா பேசிட்டேன், ஒரு வருத்த கடிதம் நான் எழுதி தரேன். ஊர் மக்களே, உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு என்னை எல்லாம் மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் தெரியாம அறியாமையினால பேசிட்டேன்னு சொல்லி இருக்கலாம்ல. நெருப்பு குண்டமா தயார்படுத்துங்க, எனக்கு என்ன, தூக்கி போட போறீங்களா போடுங்க, என்ன செய்தாலும் சரி என்னுடைய பிரச்சாரத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு. நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். அவரின் உறுதிப்பாட்டிற்கு அல்லாஹ் வெகுமதி கொடுக்கக்கூடிய விதமாக நெருப்பிற்கு இறைவன் உத்தரவிட்டான், யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமிற்கு நீ குளிரூட்டக்கூடியதாக மாறிவிடும், நீ சுடக்கூடாது. நெருப்பு தன்மை என்ன? சுட்டாத்தான் நெருப்பு, நெருப்புனா சுடணும். ஆனா அல்லாஹ் நெருப்பின் தன்மையவே மாத்துறான். யாருக்காக? இப்ராஹிம் நபிக்காக. ஏன்? அவருடைய உறுதிப்பாட்டிற்காக. தனி ஒரு ஆளு, சொந்த பந்தங்கள் ஆதரவு இல்லை, பெற்ற தகப்பன் அவரின் ஆதரவு இல்லை, நண்பர் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை, தன்னந்தனி ஆளாக நின்று கொண்டு என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாரே, இவர்தான் என்னுடைய நண்பர். இப்ராஹிமே, உங்களுக்கு நண்பர் இல்லை என்று கவலைப்படாதீர்கள், உங்களை நான் என்னுடைய உற்ற நண்பராக தேர்வு செய்து கொள்கிறேன். நெருப்பை இப்ராஹிமை நீ கரித்து விடக்கூடாது, பொசிக்க விடக்கூடாது, குளிரூட்டக்கூடியதாக மாறிவிடு. இதாங்க இப்ராஹிம் நபியினுடைய உறுதிப்பாடு. அப்ப மார்க்கத்தை தம்முடைய குடும்பத்தாரிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார், ஊர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார், அவர்களின் அறியாமையை போக்குவதற்கு அகற்றுவதற்கு பாடுபடுகிறார். அந்த பிரச்சாரத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தனி ஒரு ஆளாக நின்று எதிர்கொண்டார். இந்த உறுதிப்பாட்டுக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வெகுமதிகள், சிறப்புகள், பரிசுகள் தான் நாம் துவக்கத்தில் சொன்ன அத்தகைய உயர்வுகள். இதில் நமக்கு இப்ராஹிம் நபி முன்மாதிரி இல்லையா? இவரின் முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருந்திருந்தால், இப்ராஹிம் நபியை நாம் பின்பற்றக்கூடியவராக இருந்தால், நாமும் அவருடைய வழிமுறையை பின்பற்றி நம்முடைய குடும்பத்தாரிடத்தில், நம்முடைய தந்தையிடத்தில், நம்முடைய தாயிடத்தில், நான் வசிக்கின்ற ஊர் மக்கள் மத்தியில் அவர்களின் அறியாமையை போக்குவதற்கு அகற்றுவதற்கு நான் என்ன பாடுபட்டேன். என் தந்தை இடத்துல என்னைக்காவது நான் சொல்லியிருக்கிறேன்? நான் ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும். இப்ராஹிம் நபி எப்படி எவ்வளவு தெளிவாக, தந்தையே இந்த ஷைத்தானையே வணங்குறீங்க, ஒன்னும் கேட்காததையே வணங்குறீங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு எப்படி தம்முடைய தந்தை இடத்தில் பிரச்சாரம் செய்தாரோ, அவரின் தவறை தயவுதாட்சியமின்றி எடுத்து சொன்னாரோ, அதுபோல் நாம் நம்முடைய குடும்பத்தாரின் தவறுகளை தயவுதாட்சியமின்றி எடுத்து சொன்னோமா? தந்தை தொழாதவரா இருப்பார், சொல்லியிருக்கலாமா? தந்தையே ஏன் தொழாம இருக்கிறீங்க, ஏன் வாரத்துக்கு ஜும்மாவுக்கு மட்டும் போறீங்க, ஐவேளை தொழுகை நம்ம கடமை இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்க போகக்கூடாத போங்க சொல்லியிருக்கிறோமா? நம்முடைய தாயிடத்தில் சொன்னோமா? அவரிடத்தில் மார்க்கத்திற்கு எதிரான என்னென்ன செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோமோ அந்த செயல்பாடுகள் குறித்து அவர்களிடத்தில் நாம் எடுத்து சொன்னோமா? பெற்றோரிடத்துல, தந்தை இடத்துல, தாய் இடத்துல, அண்ணன் இடத்துல, தம்பி இடத்துல அவரிடத்தில் காணப்பட்ட தவறான நம்பிக்கை. அவருடைய தாயோ தந்தையோ தர்காவுக்கு போவாங்க, அங்கே எங்க போறீங்க, அங்க போய் அவுலியா மகான்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட போய் குழந்தைய கேட்குறீங்களா? தருவாங்களா? அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கா? அவங்க தான் மூத்தா போயிட்டாங்களே. இறைநேசர்களாகவே இருந்தாலும் அவங்க அவங்களுக்குரிய நன்மை அல்லாஹ்விடத்தில் பெறுவார்கள். நாம அவங்கள்ட்ட போய் எப்படி துவா கேட்க முடியும்? இப்படிலாம் சொல்லணுமா இல்லையா? சொன்னோமா? நம் பெற்றோரிடத்தில் சொன்னோமா? சொல்லி இருந்தால், அவர்கள் புரியும்படி நாம் விளக்கி இருந்தால்,
இன்றைக்கு நம் சமுதாயத்தில் பலர் அப்படிப்பட்ட அறியாமை செயல்பாட்டில் இருந்து விலகி தௌஹீதை நோக்கி வந்திருப்பார்களே. தர்காவுக்கு ஏன் போறீங்க? அங்க போய் ஏன் சமாதியை சுத்துறீங்க? அங்கே ஏன் விளக்கு ஏத்துறீங்க? அங்கே ஏன் சந்தனத்தை பூசுறீங்க? அங்கு தரப்படக்கூடிய நேர்ச்சைங்கிற பேரில் தரப்படக்கூடிய சீனி சர்க்கரையை வாங்குறதுக்கு ஏன் சண்டை, ஏன் போட்டி போடுறீங்க? கேட்கணும்ல, அங்க சொல்லணுமா இல்லையா? அதான இப்ராஹிம் நபியின் முன்மாதிரி. சொன்னோமா அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர அவனுடைய படைப்பினங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, நபிகள் நாயகத்தை வணங்கக்கூடாது என்றால் ரசூலுல்லாஹ்விடத்திலே நம்ம துஆ செய்யக்கூடாது. நபியே எங்கள் பாவங்களை மன்னியுங்கள்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் உஸ்ரோடு இருந்தாலும் சரி, மௌத்தா போனாலும் சரி, ஹயாத்தா நபிகள் நாயகம் இருந்தார்கள் அல்லவா, அப்போதும் எந்த சஹாபாக்களும் நபியே எங்கள் பாவங்களை மன்னியுங்கள்னு கேட்கல. ஏன்? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. துஆ கேட்கிறதா இருந்தா நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு எந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல போய் நின்று நபியே எங்களுக்கு ரொம்ப பஞ்சமா இருக்கு துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்களா? நோயினுடைய நீக்குங்கன்னு முறையிட்டார்களா? குழந்தை வரத்தை தாருங்கள் என்று துஆ கேட்டார்களா? இல்லை. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார்கள், பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம். அத்துஆஉ ஹுவல் இபாதா, வணக்கம்னா அல்லாஹ்வுக்கு தான், அதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கிறோம். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், என்னை வணங்குவதற்கு தான் நான் மனிதர்களை படைத்திருக்கிறேன். தொழுகிறதுக்கு தாங்க அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். துஆ அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும்ங்கிறதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், மற்றதெல்லாம் ரெண்டாவது. இறைவனை வணங்குவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை, இறைவனை வணங்குவதற்கு தான் இந்த உலகத்தில் நாம் தேடக்கூடிய ஏனைய விஷயங்கள் எல்லாமும். அப்ப இதை நம்ம பெற்றோர்களுக்கு சொன்னோமா? பெற்றோர்களும் சரி, ஊர் மக்களும் சரி, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாரோ அது மாதிரி நாம ஊர் மக்கள்கிட்ட அவங்களுடைய அறியாமையை அகற்றக்கூடிய விதமா பிரச்சாரம் செய்ய வேண்டாமா? எவ்வளவு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க, எவ்வளவு அனாச்சாரத்தில் இருக்கிறார்கள். மார்க்கத்திற்கு எதிராக பல்வேறு மூட நம்பிக்கை ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மூட நம்பிக்கைன்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்க, நம் சமுதாயத்தில் உள்ளவற்றை போல, அதிலும் குறிப்பா நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்கள்கிட்ட பெரியவர்கள்ட்ட இருக்கிற மூட நம்பிக்கை மாதிரி வேறு யார்ட்டையும் கிடையாது. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருந்துச்சு. இவங்களா மார்க்கம்னு ஒண்ணு நினைக்கிறது. வீட்டில் இருப்பாங்க, திடீர்னு பள்ளியாசல பாங்க சொல்லுவாங்களே, தலையில உடனே ஒரு துணியை போட்டுருவாங்க, எந்த ஆடையை உடுத்தி இருக்கிறாங்களோ அதை எடுத்து தலையில போட்டுக்குவாங்க. எதுவுமே இல்லைன்னு வைங்க, ஒரு துண்டு தான் இருக்குன்னா துண்டு எடுத்து தலையில போட்டுருவாங்க. பாங்கு சொல்லுவதை மட்டும் இப்படி தலையில போட்டுருவாங்க. ஏன்? பாங்கு சொன்னா தலையில ஏதாவது துணி இருக்கணும், இது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படி எங்க இருக்கு மார்க்கத்தில்? மார்க்கத்தில் அப்படி இருக்கா? பாங்கு சொல்லும்போது தலையில துண்டு போடணும்னு அல்லாஹ் சொன்னானா? நபிகள் நாயகம் சொன்னாங்களா? தொழுகும் போது பெண்கள் தலையில முக்காடு இருக்கணும், அது தொழும்போது. அதுபோல் அந்நியான்கள் முன்னால் காட்சியளிப்பதா இருந்தா அப்ப தலையில முக்காடு இருக்கணும். பாங்கு சொல்லும் போது தலையில முக்காடு போடணும், தலையில துண்டு போடணும்னு எங்கேயும் சொல்ல. இத்தனைக்கு இதுல பெரிய பெரிய கூத்து என்ன தெரியுமா? இவங்க பாக்குறதே சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பாங்கு சொல்லுவாங்க. அப்ப கூட சவுண்டை குறைக்கிறதுக்கு கூட மனசு வராது. என்ன டைலாக்னு கேட்கணும், கேட்டா தான் இவங்களுக்கு தூக்கம் வரும். அன்னைக்கு மதியம் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும். அவன் மருமக மாமியாக்காரியை பத்தி என்ன பேசினா, மாமியா மருமகக்காரிக்கு என்ன பதில் சொன்ன, எல்லாம் வரிக்கு வரி தெரியணும். இவங்களுக்கு தெரியாட்டி மண்டை வெடிச்சிடும். அப்படி காரசாரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரே கடமை என்ன, சவுண்டையெல்லாம் குறைக்கிறது இல்லை, டிவியெல்லாம் ஆஃப் பண்றது இல்லை, ஒரு துண்டு எடுத்து தலையில போட்டுக்கிறது. முக்காடு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. பாங்குக்கு நம்ம மரியாதை கொடுத்து விட்டோம், அல்லாஹ்வின் அழைப்பிற்கு நம்ம உரிய மரியாதை கொடுத்து விட்டோம் நினைக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு அறியாமை! இதெல்லாம் நம்ம வீடுகளில் பார்க்கக்கூடிய, நம்ம சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய சின்னஞ்சிறிய செயல்பாடுகள். இதையே தப்பு நம்ம சொன்னோமா என்பதை இளைஞர்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த கொள்கையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இப்ராஹிம் நபி எப்படி தம் குடும்பத்தில் இந்த பிரச்சாரத்தை செய்தாரோ, தம் சமுதாயத்தில் ஊர் மக்கள் மத்தியில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரோ, அது மாதிரி நம்ம செய்யறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அதான் முன்மாதிரி. இன்னும் என்னென்ன ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, காக்கா கத்துச்சுன்னா சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னு அர்த்தமா. இவங்களா ஒரு அர்த்தம், பள்ளி கத்துச்சுன்னா ஒரு அர்த்தம், பூனை குறுக்க போனா ஒரு அர்த்தம், காக்கா கத்துச்சுன்னா சொந்தக்காரங்க வருவாங்க. முன்னால் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எந்த காக்கா சொல்லிச்சு? ஏதாவது காக்கா நம்ம கிட்ட வந்து சொல்லிச்சா? அது ஏதோ ஒரு தேவைக்கு, பசிக்கு, தன் குஞ்சியை தேடியோ ஏதோ ஒண்ணுக்கு கத்திக்கிட்டு போகுது. உடனே பெரியவங்க காக்கா கத்திட்டு போகும், வீட்டுக்கு முன்னால கத்துது,
கண்டிப்பா இன்னும் 2-3 நாள்ல நம்ம சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க. நான் காக்காவுக்கு ஒரு வேலையே இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க எல்லாம் பார்த்து அது அவங்க எப்போ டிக்கெட் போட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் கரெக்டாக தகவலை எடுத்து அவங்க வர்றதுக்கு 2 நாள் முன்னால் நம்ம வீட்டுக்கு முன்னால் வந்து கத்தணும்னு காக்காவுக்கு என்ன வேலையாது, அந்த வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்படி காக்கா கத்துச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், சொந்தக்காரங்க வர்றாங்க. பள்ளி கத்துச்சுன்னா அதுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பள்ளி கத்துச்சுன்னு வைங்க, இந்த பார் பள்ளியே பேசிடுச்சுல, அப்போ நான் கரெக்டு தான், அவ்வளவுதான். நம்ம அந்த நேரம் பார்த்து ஒருத்தட்ட 1 லட்ச ரூபா நீ தான் கேட்கணும். நம்மளே ஒரு பள்ளியை போட்டு மிதிச்சு சத்தம் போட வைக்கணும். பள்ளியே சத்தம் போட்டுச்சுப்பா 1 லட்ச ரூபா தான் சொன்னா கேட்பாங்களா? உன் வீட்டை எனக்கு எழுதித்தான்னு கேட்டு பள்ளியை சத்தம் போட வச்சிடணும். அதுக்கு தான் இப்போ நிறைய நாய் கத்துற மாதிரி சத்தம் வரும்போது அதுக்குன்னா ஹார்ன் இருக்கும்போது பள்ளி கத்துற மாதிரி ஹார்ன் இருக்காதா, சத்தம் இருக்காதா, அதை ஒரு செயற்கையாக உருவாக்குவோம். அந்த நேரத்துக்கு முன்னாடி இதை சொல்லிடணும், உங்கள் வீட்டை எனக்கு எழுதித்தாங்க அப்படின்னு பள்ளியை சத்தம் போட வைக்கணும். பள்ளியே சத்தம் போட்டுருச்சு, உங்கள் வீடு இனிமேல் எனக்கு தான் சொன்னால் செருப்பு கட்ட மாட்டார். என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, வீட்டை விட்டு வெளியே போன்றுவார். அப்போ பாருங்க, இவங்களுக்கு வசதினா பள்ளியை ஆதாரமாக காட்டுறது, பள்ளியே சத்தம் போட்டுருச்சே சரிதான். இது ஒரு மூட நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா விதவை பெண்கள் வந்துட்டாங்கன்னா அந்த காரியம் உருப்படாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அறியாமை, நம்ம சமுதாயத்தில் உள்ள தவறான ஒரு செயல்பாடு, பெண்களை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் இல்லையா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா? சகுனம் பார்க்கறதெல்லாம் சொன்னாங்களா? இது எல்லாமே என்ன, இந்த பள்ளிங்கிறது பூனைங்கிறது, பூனை குறுக்க போச்சுன்னா காரியம் உருப்படாது இப்படி சொல்றது எல்லாமே சகுனம் தான். இது உண்டா, மார்க்கத்தில் உண்டா, இஸ்லாத்தில் இருக்கா? இதெல்லாம் எதிர்த்து தானுங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. கற்சிலைகளுக்கு சக்தி இல்லை என்று இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்கிறார் என்றால் அதில் பள்ளியும் உள்ளடங்குகிறது. பள்ளிக்கு எப்படி மறைவானது தெரியும், பூனைக்கு எப்படி தெரியும், காக்காவுக்கு எப்படி தெரியும் என்கிற அர்த்தமும் அதில் அடங்கி இருக்கிறது. இவர்களாக எதையாவது உன்ன சொல்றது, அவங்க பாட்டிக்கு முன்னால பேரப்புள்ள கையை அரிச்சிட்டான்னு வைங்க, என் பிள்ளைக்கு உள்ளங்கை அரிக்குது, என்ன கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போகுது. யாரு சொன்னா, எவன் சொன்னது? உள்ள கையை உள்ளங்கை அரிச்சிச்சுன்னா பணம் கொட்டும்னு இதையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை தான். இன்னைக்கும் அந்த மூத்தவர்கள்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு உள்ளங்கை அரிச்சிச்சு பணம் வந்துச்சே அப்படிங்குவாங்க. உள்ளங்கை அரிச்சா எப்படி பணம் வந்து கொட்டும்? கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிற யாருக்கும் அரிக்காம ஒரு ஆளுக்கு மட்டும் உள்ளங்கை அரிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? பூச்சி கடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவர் தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், டாக்டர் யாருக்கும் அரிக்கல எனக்கு மட்டும் உள்ளங்கை அரிக்குதுன்னு சொன்னா அவர் சொல்ல லிஸ்ட் போடுவார், உங்களுக்கு பெரிய வியாதி இருக்கு, தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி இருக்கிறது, இந்த மருந்தை சாப்பிடுங்கள், இந்த ஊசியை போடுங்கள்னு 500 ரூபாய் காலி. பணம் வந்துச்சா, இருக்கிற பணம் போச்சா? அப்ப இப்படி மார்க்கத்திற்கு புறம்பான அறியாமை செயல்பாடுகளில் முஸ்லிம் சமூகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அறியாமைகளில் உள்ளதுதான் தர்கா என்பதெல்லாம். அங்கே போய் கேட்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அடிப்படை அறியாமை தான். இதை நாம் அகற்றணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தம் சமுதாயத்தில் பார்த்த அனாச்சாரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ, அவற்றை களைந்து சமூக சீர்திருத்தம் உண்டாக்க வேண்டும் என்று பாடுபட்டாரோ, தன்னந்தனி ஆளாக நின்று கொண்டு இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். நீங்க ஒரு ஆளாவா இருக்கிறீங்க, ஒரு ஆளா, நான் மட்டும்தான் இந்த ஊர்ல பிரச்சாரம் பண்றதா இருந்தா என்னை தவிர்த்த ஆள் இல்லை, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, நான் ஒரு ஆளை தான் இருக்கிறேன், எனக்கு தந்தையின் ஆதரவு இல்லை, ஊர் மக்களின் ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய ஆதரவு நமக்கு இருக்கிறது, எவ்வளவு பெரிய மக்கள் இந்த கொள்கையில் இருக்கிறார்கள். இவர்களின் ஒத்துழைப்போடு நமது ஊரில் காணப்படக்கூடிய அனாச்சாரங்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்க முடியாதா? குரல் கொடுக்கணும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு பெரிய அனாச்சாரம் நடக்கும், அதற்கு எதிராக குரல் கொடுக்க கடமைப்பட்ட அவரே அந்த அனாச்சாரத்தில் போய் பங்கெடுத்துருவார். அந்த அனாச்சாரத்தில் தன்னையும் ஒருவராக இணைத்துக் கொண்டு விடுவார். இப்ப திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய உள்ள காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் நம் சமுதாயம் அதிக அளவில் வரம்பு மீறக்கூடிய ஒரு செயல்பாடு என்று சொன்னால் திருமணம் தான். அவ்வளவு வரம்பு மீறாங்க. ஒரு காலத்தில் ஹஜ்ஜிக்கு போகும்போது வரம்பு மீறுவார்கள். ஹஜ்ஜிக்கு போகும்போது ஊர் ஊரா போய் பெரிய அதை விளம்பரம் பண்ணி போஸ்டர் ஒட்டி அவர் ஹஜ்ஜிக்கு போறாருன்னு சொல்லி அதுக்கு பத்திரிக்கை அடிக்கிறது. போறது ஒரு ஆள் போவார், ஜங்ஷன்ல போய் பார்த்தோம்னா மொத்த ஊருமே திரண்டு நிற்கும், வேதாளி மொத்தமே ஜங்ஷன்ல நிற்கும். யாருன்னு பார்த்தா ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு அனுப்புறதுக்கு. இப்படிலாம் ஒரு காலத்தில் நடந்தது. இப்ப கொஞ்சம் குறைந்து இருக்கிறது, அறவே இல்லாமல் இல்லை, குறைந்து இருக்கிறது. அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இன்றைக்குள்ள அனாச்சாரம் திருமணத்தில் நடக்கிறது. திருமணம்ங்கிற பேர்ல
அவ்வளவு செலவு, அவ்வளவு ஆடம்பரம், ஆடல் பாடல், பிற சமுதாயங்களை பார்க்கிறார்கள். அவங்க எப்படி திருமணத்தை நடத்துறாங்கன்னு பார்த்து அது அப்படியே நம் சமுதாய இளைஞர்கள் தங்கள் திருமணத்தில் கடைபிடிக்கிறார்கள். இது ஒரு முஸ்லிமுக்கு அழகா? நம்ம உண்மையிலே இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் தான் இருக்கிறோமா? இப்ராஹிம் நபியை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்வதில் உண்மை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபியை நம்ம பின்பற்றினா இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் என்ன இருக்குது நல்லவா பார்க்கணும். இப்ராஹிம் நபிக்கு முன்மாதிரியாக இருந்த நபியல் நாயகம், இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக வரித்து கொண்ட நபியல் நாயகம் என்ன சொன்னாங்க அதையல்லவா நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நபியல் நாயகம் திருமணத்தை எப்படி நடத்த சொன்னார்கள், எப்படி திருமணத்தை நடத்தி காட்டினார்கள், அப்படி பார்க்காம அடுத்த சமுதாயத்தை பார்க்கிறது. அவங்க நம்பிக்கை, அவங்க சடங்கு சம்பிரதாயம், அவங்க அதன் அடிப்படையில் செய்வாங்க. அவங்க சம்பிரதாயத்தை, அவங்க கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் நாம ஏன் பின்பற்றணும்? அவங்க கல்யாணத்துக்கு ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க. இவன் அதை பார்த்துக்கிட்டு இவன் என்ன கல்யாணத்துக்கு முன்னால வெளியே ஃப்ளக்ஸ், இன்னார் தான் மாப்பிள்ளை, இன்னார் தான் பொண்ணு, இவங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. எது வெளியே ஃப்ளக்ஸில் துவா செய்யுங்கன்னு வாயில சொன்னா பிரச்சனை இல்லை. வெளியே மாப்பிள்ளை போட்டோ இருக்கும், பொண்ணு போட்டோ இருக்கும். இன்னும் சில இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லை மீறி போய் மாப்பிளும் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாலே கட்டுப்பிடிச்சு போட்டோ எடுத்துடுறது. மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ ஷூட், அதுக்கு பேர் வயக்காட்டுக்கு போயிடுறது. பொண்ணு அப்படி இடுப்புல தூக்கி வச்சுக்குவாங்க போட்டோ, அது பின்னால பேனர். கல்யாணத்துக்கு முன்னால மண்டபத்துக்கு முன்னால இவ வயக்காட்டில் எடுத்த போட்டோவெல்லாம் நிற்கும். மலை உச்சிக்கு போயிடுறது, அங்க நின்று விதவிதமா நின்று போட்டோ எடுக்கிறது. கேட்டா என்ன ஃபேஷன், இப்ப இதான் கலாச்சாரம், இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. யாருக்கு ஃபேஷன்? முஸ்லிம்கள் இந்த ஒரு தீய கலாச்சாரத்துக்குள்ள நுழைய முடியுமா? அதுக்கு அனுமதி இருக்கா நமக்கு? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு அல்லவா நம்ம பார்க்கணும். திருமணத்துக்கு முன்னால அந்த திருமணம் செய்யவிருக்கிற பெண்ணை தொட்டு தூக்குறது, அவங்கள பைக்கில் வச்சுக்கிறது, பெரிய மண்டபத்தை பிடிக்கிறது, ஆடல் பாடல் எல்லாம் நடக்குது. பெரிய மண்டபத்தில் கல்யாணம், ஸ்டேஜில் பார்த்தா மாப்பிள்ளையும் இல்லை பொண்ணும் இல்லை, மக்கள்லாம் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுவில் ஒரு பெரிய கேப்பு, திடீர்னு அங்க மண்டபத்தில் இருக்கிற பெரிய டிஸ்பிளேல ஒரு பாட்டு வருது. இந்த மாப்பிள்ளை வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சுன்னு அதுக்குனே ஒரு பாட்டு ஒத்து போட்டிருக்கிறாங்க போல இருக்கு. மாப்பிள்ளை வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சு, எங்கடா மேடையில் நம்மளும் தேடி துளாவி பார்க்கிறோம், மாப்பிள்ளையும் காணும் பொண்ணையும் காணோம்னா அவன் மாப்பிள்ளை அந்த மூதேவி வர்றான், கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றான். பின்னால யாரு? பொண்ணு. ஸ்டேஜில் இருக்க வேண்டிய மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு பேச்சுக்கு, அதுவே நமக்கு தேவையில்லை, இங்க தானே இருக்கணும். அங்கிருந்து கூட்டத்தை பொழந்துக்கிட்டு புல்லட் பைக்ல வர்றாரு, அதுக்கேற்ற மாதிரி பாட்டு, புல்லட் பைக்ல மாப்பிள்ள வர்றாரு, எவன் எழுதுனான்னு தெரியல. அப்படி நேரா வந்து ஸ்டேஜில் நேரா ஏறிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு மாலை, பொண்ணுக்கு மாலை. ஒரு சபையில முன்னால அந்த பெண்ணை ஹிஜாப் இல்லாம வைக்கிறமேங்கிற உறுத்தல் இல்லை. மாலை போடக்கூடிய கலாச்சாரம் யாரின் கலாச்சாரம்? இஸ்லாமிய கலாச்சாரமா? சிந்தனை இல்லை. பிற மதத்தவர்கள் என்னென்னலாம் அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்களோ அத்தனையிலையும் இவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்தனையிலும் இவர்கள் வரிந்து கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். திருமணத்தை ஒட்டி ஆடம்பரமான விருந்து பெரிய அளவுல படோபடமா நடக்குது. இதெல்லாம் நபி வழி கலாச்சாரமா? இந்த ஆடம்பர திருமணத்தை நம்ம எதிர்க்க வேண்டாமா? நபி வழிக்கு மாற்றமான இந்த திருமணத்தை நம்ம புறக்கணிக்க வேண்டாமா? அவங்க விருந்துன்னு சொல்லிட்டாங்கன்னா இவன் முதல் ஆளா போய் நிக்கிறது. கேட்டா என்ன, சொந்த பந்தம் கூப்பிட்டாங்கல்ல, கல்யாணம்ட்டாங்க, சொந்த பந்தத்தை பகச்சிக்க முடியுமா? மச்சான் கூப்பிட்டாரு, மறுக்க முடியுமா? மாமா அழைத்து விட்டார், மறுக்க முடியுமா? அப்படின்னு போய் மூக்கு முட்டை பிரியாணி சாப்பிட்டு வர்றது. என்ன மச்சான், என்ன மாமா, இவங்க யாரா இருந்தாலும் மார்க்கத்துக்கு அப்புறம் தானே. இருக்கிற உறவுலையே தலை சிறந்த உறவு யாருங்க? தாய் தந்தை. அந்த தாய் தந்தையிலையும் முதன்மையான உறவு யார்? பெற்றெடுத்த தாய். ஒரு முஸ்லிம் தன்னுடைய தாய்க்கு மரியாதை செய்யவில்லை என்றால், தன் தாயின் மனது நோகும்படி நடப்பானையானால் அவன் அல்லாஹ்வின் விசாரணையிலிருந்து தப்ப இயலாது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு சொல்லப்பட்ட தாய் மார்க்கத்துக்கு மாத்தமா சொன்னா கூட நம்ம கேட்க கூடாது. அல்லாவா தாயா, ரசூலுல்லாவா நம்மை பெற்றெடுத்த தாயான் வந்தா ஒரு முஸ்லிம் யாரை தேர்வு செய்யணும்? அல்லாஹ் ரசூல் தான். தாயை நான் மதிப்பேன், தாய் சொன்னா கேட்பேன், மார்க்கத்துக்கு எதிராக சொன்னா கேட்க மாட்டேன். அல்லாஹுக்கு பிறகு ரசூலுக்கு பிறகுதான் எனக்கு என்னுடைய தாய். இந்த நிலைதான் முஸ்லிம்கள் அனைவரும் இருக்க வேண்டும். அது இருந்தா தான் நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப தாயே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடினா இவங்க யார காரணம் காட்டுறாங்க? மாமா மச்சான் ஊரு சொந்தம் பந்தம், அவங்க ஒரு திருமணம்னு கூப்பிட்டாங்க, எப்படி நம்ம போகாம இருக்க முடியும்? ஏன் போகாம இருக்க முடியாதா? போகலன்னா என்ன செத்துருவோமா நம்ம? ரசூலுல்லாஹ் புறக்கணிக்கலையா? சொந்த மகள், தன் ஈரக்குலை என்று நபிகள் நாயகத்தால் சிலாகித்து சொல்லப்பட்ட அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
நபிகள் நாயகத்தை ஒரு விருந்துண்ண அழைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மகளும் மருமகனாரும் ரசூலுல்லாஹ் விருந்து கூப்பிட்டாங்க. வாங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் விருந்து சாப்பிட போறாங்க. வாசல் வரையிலையும் போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள போகல, சாப்பிடல. ஆக ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு போயிட்டாங்க. நீங்க என்னன்னு கேளுங்க, என்ன கோபம்னு தெரியலையேன்னு ஃபாத்திமா அவர்கள் பதறி அடித்துக் கொண்டு அலி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கும்போது சொல்றாங்க, உங்க வீட்டுக்குள்ள வந்தேன், வாசல்ல உருவம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருந்தது. உருவம் இருந்துச்சுன்னா அங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் எந்த வீட்டில் நுழைய மாட்டார்களோ அங்கே இறை தூதர் எனக்கு என்ன வேலை, நான் ஏன் உங்க வீட்டுக்குள்ள வரணும்ட்டாங்க. யாரு? மகள் வீட்டுக்குள்ள. மகள் அளித்த விருந்தை நபிகள் நாயகம் புறக்கணித்தார்கள். சொந்த மருமகன், தன்னுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் கொடுத்த விருந்தை நபிகள் நாயகம் புறக்கணித்தார்கள். காரணம் மார்க்கம். மார்க்கமா மகளான் வந்த மார்க்கம் தான் முன்னுரிமை. ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் நபி அதைத்தானே செஞ்சாங்க. மகன் அறுக்கணும்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது மகனா அல்லாஹ்வின் உத்தரவா? அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். மகன் ரெண்டாவது. முடிவெடுத்தாங்களா இல்லையா? அப்படி முடிவெடுத்து நான் வரலன்னு சொல்லத்துக்கு பதிலா அங்க போய் நிக்கிறது. தனி அனாச்சாரங்களையும் பார்த்து வேடிக்கை பார்த்து அதில் பங்கெடுக்கிற சமுதாயமா நம்ம சமுதாயம் மாறிவிட்டது. திருமணத்தில் அவ்வளவு கூத்து பண்றாங்க. அதுல இந்த மாப்பிள்ளை தோழர்கள்ங்கிற பேர்ல ஒரு 4-5 சைத்தான்கள் இருப்பாங்க. அவங்க சேர்ந்து பண்ணக்கூடிய சேட்டை, திடீர்னு கல்யாணம் நடக்கும்போது அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, சேர்ந்து கூணுக்குள்ளாரும் சேர்ந்து கோரசா கத்துறது எல்லாம் நடக்குது. இது அல்லாம வரதட்சணை நடக்குது. பெண் வீட்டு சார்பாக விருந்து நடைபெறுகிறது. மாப்பிள்ளையும் பொண்ணையும் வைத்துக் கொண்டு துவா ஓதுறாங்க, மாலை போடுறாங்க. இந்த அனாச்சாரமிக்க திருமணத்தை நாம் புறக்கணிக்க வேண்டாமா? கேட்டா என்ன? சொந்தம் பந்தம் அப்ப நம்ம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்ப நீங்க சொந்தம் பந்தம்னு காரணம் காட்டி மார்க்கத்தில் விட்டு கொடுக்குறீங்களோ அப்ப நம்ம இப்ராஹிம் நபியை முழுமையாக பின்பற்றவில்லை, அவ்வளவுதான் அர்த்தம். நீங்க குர்பானி கொடுத்தாலும், நம்ம ஹஜ்ஜுக்கு போனாலும், ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும், நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ இப்ராஹிம்னு பேர் வச்சாலும் அதனால எல்லாம் அல்லாஹ் நம்மளை பாராட்ட மாட்டான். அதனால எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் உயர்வை பெற்ற முடியாது. இப்ராஹிம் நபி கடைபிடித்த இறைவா, நீ ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டால் அது என் மகனா இருந்தாலும், என் மனைவியா இருந்தாலும், என் பிள்ளைகளாக இருந்தாலும், என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோராக இருந்தாலும் யாரையும் நான் பார்க்க மாட்டேன், உன் உத்தரவு தான் எனக்கு முக்கியம். இப்படி வரணும். இப்படி வராம சொந்தம் பந்தம்ங்கிற காரணம் காட்டி இந்த அனாச்சாரத்தில் பங்கெடுத்தா நம்ம இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இதையெல்லாம் எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணணுமா இல்லையா? அது போல இந்த முஹர்ரம் மாசம் வருது. இப்போ முஹர்ரம் மாசம் வந்துச்சுன்னா இதுல பல மூட நம்பிக்கை. முஹர்ரம் வந்துருச்சுன்னு வைங்க, 10 நாளைக்கு மீன் சாப்பிடக்கூடாது. இது என்னமோ வருஷம் முழுக்க மீன் எடுத்து கடல் பகுதி நீங்க மீன் சாப்பிடுவீங்க, பிரச்சனை இல்லை. அவன் கடலுக்கே சம்பந்தம் இல்லாத ஏரியாவில் இருப்பான். மீனே மாசத்துக்கு ஒருக்க தான் எடுக்கவே செய்வான். அவன் சொல்லுவான் முஹர்ரம் 10 வந்துருச்சு, மீனே சாப்பிடக்கூடாது. யாரு சொன்னா? முஹர்ரம் மாசம் வந்துருச்சுன்னு வைங்க. அதனாலதான் பாருங்க இந்த கல்யாணம் நடக்கிறது எல்லாம் முஹர்ரத்துக்கு முன்னாலே வச்சிருவாங்க. முஹர்ரம் மாசத்துக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தைய ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே ஊர்ல எங்க பார்த்தாலும் பந்தலா இருக்கும், எங்க பார்த்தாலும் சாப்பாடு சட்டி, எங்க பார்த்தாலும் நெய்ச்சோறு மணக்கும், எங்க பார்த்தாலும் பிரியாணி மணக்கும். வருவாங்க போவாங்க வேன்ல, பெண்கள் அப்படியே படபடியா கிளம்புவாங்க. எங்க போறாங்கன்னு தெரியாது, எங்க வர்றாங்கன்னு தெரியாது. கேட்டா கல்யாணம் எல்லாம் எதுக்கு? முஹர்ரம் மாசத்துக்கு முன்னால முடிஞ்சிடும். இந்த 10 நாள் பார்த்தா ஊரே வெறிச்சோடி கிடக்கும், ஒரு திருமணமும் இருக்காது. ஏன்? முஹர்ரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது இல்ல. முஹர்ரத்துல போய் கல்யாணம் பண்ணுவாங்களா? முஹர்ரத்துல எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இவங்களா யாரு சொன்னாங்க? முஹர்ரம் 10 கல்யாணம் பண்ணக்கூடாதான், முஹர்ரம் 10 மீன் சாப்பிடக்கூடாதான், முஹர்ரம் 10 இவர்களாக இன்னும் பல்வேறு கட்டுப்பாடுகளை போட்டுக் கொள்கிறார்கள், சடங்கு சம்பிரதாயங்கள். அந்த கடைசி 9-10 நோன்பு வைப்பாங்க. அந்த நோன்புக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் ரசூல் சொன்ன காரணத்தை சொல்லாம இவங்களா, நம்ம ஹசனார் ஹுசைனார் கொண்டாட்டம் வருதுல்ல, அந்த தர்காவுக்கு பண்டிகை வருதா இல்லையா, அதுக்கு தான் நம்ம நோன்பு வைக்கிறோம் இவர்களாக ஒரு காரணத்தை சொல்வது. அப்ப இந்த முஹர்ரம் மாசத்தை ஒட்டிய ஏராளமான அறியாமை, சடங்கு சம்பிரதாயங்கள் நம்ம சமுதாய பெண்கள் மத்தியில் இருக்கிறது, ஆண்கள்கிட்ட இருக்கு. அந்த நாள் வந்துருச்சுன்னா முன்னாலையெல்லாம் என்ன செய்யும், இப்ப செய்யறாங்களான்னு தெரியல. முன்னாலையெல்லாம் அந்த 9-10 வரும்பொழுது ரொட்டி சுடுவாங்க. ரொட்டி சுட்டு அதை தர்காவுக்கு முன்னால போய் ரொட்டியை கொடுக்கறது, தர்காவுக்கு முன்னால போய் ரொட்டியை அடுக்கி வைக்கிறது. கேட்ட நேர்ச்சை, நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, தர்காவுக்கு முன்னால போய் ரொட்டியை அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம பிள்ளைக்கு உள்ள நோய் குணமாயிரும். அது என்ன, ரொட்டி அங்க போய் அடுக்கணும் எப்படி குணமாகும்?
புரோட்டா கடையில் டெய்லியும் தான் ரொட்டி அடுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தான் ரொட்டி அடுக்கு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி வணக்க வழிபாட்டில் ரொட்டி அடுக்கிறது இல்லாமல் நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இதுவெல்லாம் மூட நம்பிக்கை. முஹர்ரம் மாசத்தினுடைய சிறப்பை பற்றி தெரியாம, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை உணராம, அந்த வரலாற்றிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை தெரியாம மூட நம்பிக்கையில மூழ்கி திளைக்கிறார். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதின் காரணத்தினால்தான் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் நம்மிடத்தில் நுழைகிறது. தர்கா கலாச்சாரம் இன்றளவும் நம்மிடத்தில் நிலை பெற்று இருப்பதற்கு அடிப்படை காரணம் மார்க்கத்தில் விழிப்புணர்வு இல்லாதது. மார்க்கத்தின் பெயரால் யார் எதை சொன்னாலும் மக்கள் நம்புவதற்கு அடிப்படை காரணம். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்க்குறோம். ஒரு ஹஸ்ரத் பேசுறார். ஒரு தர்காவுக்கு முன்னால் இருந்து கொண்டு அந்த தர்காவுடைய சிறப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த மகான் எப்பேற்பட்டவர் தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்ய வருவார். ஒழு செய்யும் போது மூஞ்ச மட்டும் கழுவ மாட்டார். வாய் கொப்பளிக்கும் பொழுது குடலை வாய் வழியாக வெளியே எடுத்து விடுவார். குடலையே வெளியே எடுத்துருவாராம். குடலை வெளியெடுத்து சோப்பு போட்டு கழுவாராம். எது? அழுக்கு துணி கிடையாது, குடல். நம்ம வயிற்றுக்குள்ள குடல் இருக்குல்ல, குடலை ஓன்னு துப்பி வெளியே எடுத்துருவாராம். ஒழு செய்யும் போது ஒழு அவர் ரொம்ப சிரமப்பட்டு பண்றது இல்லை. ஒழு செய்ய வருவாரு, வாய் கொப்பளிப்பாரு. வாய் கொப்பளிக்கும் போது ஒரு சத்தத்தை கொடுப்பாரு, குடல் வெளியே வந்துடும். ரிலாக்ஸா உட்காந்து குடலை கழுவாராம். கழுவி சுத்தம் பண்ணி திரும்ப ஒரு சத்தத்தை போட்டு குடலை உள்ளுக்குள்ள போட்டுருவாரு. பாருங்க, அவருக்கு அது ரொம்ப சாதாரணங்க. இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மகான் சாதாரண மகான் அல்ல. அவர் ஒழுச்சிய விரும்பும் போது குடலை வெளியே எடுத்து கழுவி உள்ளே போட்டுக் கொள்வார். அதுக்கும் 4 பேர் தலையாடிக்கிட்டு, ஆமா அவர் செய்வார், மகான் செஞ்சாலும் செய்வாரு. இந்த கதைகளை எல்லாம் முஸ்லிம் சமூக மக்கள் நம்புவதற்கு என்ன காரணம்? மார்க்கத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாது. இந்த குடலை கழுவுறது அழுக்கு துணியை கழுவுறதா, தொப்பியை கழுவுற மாதிரியா, நம்ம போட்டிருக்கிற சட்டையை கழுவுற மாதிரியா? இப்படி சொன்னா நம்ப முடியுமா? நம்ம அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னா நம்பணும். இவர்கள் சொன்னார்கள் என்றால் அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்க வேண்டாமா? அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். அந்த விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஆகவேதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த 10 மாதத்திற்கான செயல் திட்டமாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். தனி ஒரு நபராக இருந்தாலும் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு இப்ராஹிம் நபி முன்மாதிரி. எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் நபி முன்மாதிரி. நீண்ட காலம் இறைவனால் சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனையினால் மனம் துவண்டு விடக்கூடாது என்று உறுதித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு இப்ராஹிம் நபி முன்மாதிரி. சத்தியத்தை எந்த நேரத்திலையும் தயவுதாட்சியமின்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் நபி முன்மாதிரி. அப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இந்த 10 மாத காலங்களிலே முஸ்லிம்கள் மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லி அந்த வரலாற்றிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை பெற்று இப்ராஹிம் நபியை உண்மையில் பின்பற்றுகிற மக்களாக நாம் ஆக வேண்டும். அதுவே நமது நோக்கம். நமது நோக்கத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.